உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த தலைப்பை தான் நம்ம இன்னைக்கு முழுமையா அலசி ஆராய போறோம். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பயணம்னு சொல்லலாம். நிச்சயமா. நீங்க 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்துல இருக்கிற மிக முக்கியமான 3 பாடல்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல் பாடலுக்கு போவோம். இது பொய்கை ஆழ்வார் எழுதிய புதுமை விளக்கு அப்படிங்கிற தலைப்பிலான பாடல். நான் முதல்ல பாடல முழுமையா படிக்கிறேன். அதோட அழகு கவனமா கேளுங்க. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்யச் சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. வாவ், மிக அருமையான வரிகள். பூமியே ஒரு அகல் விளக்கு. பூமியே அகல் விளக்கா? பிரம்மாண்டமா இருக்கே. ஆமா. அடுத்து, வார்க்கடலே நெய்யாக, அலைகள் ஒலிக்கின்ற கடலே அந்த விளக்குல ஊற்றப்படும் நெய். கடலை நெய்யா உருவகப்படுத்திட்டாரு. அப்ப விளக்கு ஏறிய சுடல் வேணுமே. அதுக்கு தான் அடுத்த வரி. வெய்ய கதிரோன் விளக்காக, அதாவது வெப்ப கதிர்களை வீசும் கதிரவனே, அந்த சூரியனே அதுல எரியும் சுடர். ஓஹோ, பிரபஞ்சத்தையே ஒரு விளக்கா ஏற்றிட்டாரு. கரெக்ட். இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய திருமாலோட காலடிகளுக்கு தன்னோட துன்பக்கடல் நீங்க பாமாலை சூட்டினார் பொய்கை ஆழ்வார். இதுதான் இந்த வரியோட நேரடியான பொருள். இந்த பொய்கை ஆழ்வார் யாரு? இந்த நூல் பற்றிய குறிப்புகள் என்ன? அதாவது பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவெஹா அப்படிங்கிற ஊர்ல பறந்தவர். திருமாலை போற்றி பாடப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்துல உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் இவரே அப்படிங்கிற தகவல் நமக்கு தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓ, முதல் திருவந்தாதியை பாடியவர் இவர்தானா? ஆமா, நீங்க சொன்னது போலவே மனிதனோட துன்பம் அப்படிங்கிறது ஒரு கடல் போன்றது. அதான் இடராழி. அந்த பெரிய துன்பக்கடலை நீக்கணும்னா கையில இருக்கிற சின்ன விளக்கு பத்தாது, பிரபஞ்சத்தையே விளக்கா மாத்திர பக்தி வேணும் அப்படிங்கறத தான் அவர் அந்த உருவகத்தின் மூலமா விளக்குறார். ரொம்ப அழகா சொன்னீங்க. உலகத்தே விளக்கா பார்த்தார் பொய்கை ஆழ்வார். ஆனா வெளிச்சம் வெளியே மட்டும் இருந்தா போதுமா? போதாதே. புறையிருளை விட நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அகையிருளை அகற்றுவதுதானே ரொம்ப கடினமான விஷயம். இதத்தான் பூதத்தாழ்வார் தன்னோட பாடல்ல மிக அழகா சொல்றாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. வாங்க அடுத்த பாடல பாப்போம். 2வது பாடலான ஞான விளக்கு பாடலுக்கு போவோம். நான் பாடல படிக்கிறேன். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். முதல் பாடல்ல போலவே இதுக்கும் ரொம்ப எளிய நேரடியான பொருள் என்னன்னு பாப்போம். அன்பே தகழியா, அதாவது நம்ம உள்ளத்துல இருக்கிற அன்பே அகல் விளக்கு. மனசுக்குள்ள இருக்கிற அன்பையே விளக்காக்கிட்டாரு. ஆமா. ஆர்வமே நெய்யா, இறைவன் அடையணும் அப்படிங்கிற ஆர்வமே நெய். இன்புருகு சிந்தை இடுதிரியா, இனிமையா உருகும் மனமே அந்த விளக்கோட இடுதிரி. விளக்கு நெய் திரி 3 ரெடி. இப்போ வெளிச்சம். அதுதான் ஞானம். இவற்றைக் கொண்டு நாரணனுக்கு, அதாவது திருமாலுக்கு அறிவாகிய ஞான ஒளியை விளக்காக ஏற்றினார் ஞான தமிழ் பயின்ற பூதத்தாழ்வார். அதாவது அன்பையும் ஆர்வத்தையும் சிந்தையையும் முறையே விளக்கு நெய் திரியாக்கி அறிவாகிய ஒளியை ஏற்றி இருக்கார் இல்லையா? கரெக்ட். இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், முந்தைய பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் இடையே உள்ள அந்த பயணம்தான். ஓ, எப்படி சொல்றீங்க? பொய்கை ஆழ்வார் உலகத்தையும் இயற்கையையும் சார்ந்து நின்றார். ஆனா பூத ஆழ்வார் மனிதனோட உள்ளத்துக்குள்ள ஆழமா பயணிக்கிறார். அன்பு, ஆர்வம், உருகும் மனம் அப்படின்னு எல்லாமே அக உலக பொருட்கள். ஒரு விளக்குல உள்ள திரி எரிய எரியத்தான் வெளிச்சம் கிடைக்கும் தானே. ஆமா, உண்மைதான். அதுபோல மனம் உருகினால்தான் ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆழமான தத்துவம் இதுல ஒளிஞ்சிருக்கு. பூதாழ்வார் மாமல்லபுரத்துல பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்துல 2ஆம் திருவந்தாதியை இயற்றியிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா நினைவுல வச்சுக்கணும். நீங்க 2 முறையும் திருவந்தாதி அப்படின்னு சொன்னீங்க. அந்தாதி அப்படின்னு சொல்றீங்களே, அது கேட்கும்போது எனக்கு அந்தம் ஆதி அப்படிங்கிற 2 வார்த்தைகள் தான் உடனே ஞாபகத்துக்கு வருது. ஆமா. ஒரு முடிவும் ஒரு தொடக்கமும் ஒரு வளையம் போல இணையறது போன்ற ஒரு உணர்வு தருதா இது? இந்த பிரபந்தம் எப்படி உருவானது? உங்களுடைய யூகம் முற்றிலும் சரியானது. அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல். ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ அசையோ அல்லது சொல்லோ அடுத்த பாடலுக்கு முதலாக வர்றதுதான் அந்தாதி. ஓஹோ, ஒரு சங்கிலி தொடர் போல பாடல்களை இணைக்கிற முறை இது. ஆமாங்க. இது தமிழ் இலக்கியத்துல ஒரு முக்கிய சிற்றிலக்கிய வகையாகும். திருமாலை போற்றி 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் மாபெரும் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம்.
இந்த தொகுப்ப ஊரூரா போய் தேடி தொகுத்தவர் நாதமுனி என்பவர். நாதமுனி, ஓகே. அப்போ முதல் ஆழ்வார்கள்னு யார சொல்லுவாங்க? முதல் ஆழ்வார்கள்னு மூவரை குறிப்பிடுவாங்க. அவங்க பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா இருக்குது. நாம இதுவரைக்கும் பக்தி, பேரண்டம், மனித மனம் இதெல்லாத்தையும் பத்தி பார்த்தோம். ஆனா அடுத்ததா நம்ம பார்க்க போற முனைப்பாடியாரோட பாடல் நம்மளோட அன்றாட வாழ்வோட, அதிலும் குறிப்பா இளமை பருவத்துல நாம கத்துக்க வேண்டிய நல்ல பண்புகளோட ரொம்ப நெருக்கமா வருது. ஆமா, இது ஒரு வாழ்வியல் வழிகாட்டின்னு சொல்லலாம். கண்டிப்பா. பாடல் இதோ. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக, வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரீன ஒரு பைன்ஹூல் சிறுகாலைச் செய். இது முழுமையா ஒரு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பாடல். எந்த சிக்கலும் இல்லாம இதோட நேரடியான பொருளை பார்ப்போம். இன்சொல் விளைநிலனா மற்றவர்களிடம் நாம பேசுற இனிய சொல் தான் விளைநிலம். இனிய சொற்களை நிலமா சொல்றாரு. அப்போ விதை எது? ஈதலே வித்தாக, ஈகை, அதாவது பிறருக்கு கொடுத்தல் அப்படிங்கிற பண்பு தான் விதை. வன்சொல் களைகட்டு, வன்சொல் அல்லது பிறரை புண்படுத்தும் கடுஞ்சொல் அப்படிங்கிறது நாம நீக்க வேண்டிய களை. கெட்ட வார்த்தைகளை கலையா எடுத்துறணும். கரெக்ட். அதாவது உரம். அன்பு நீர் பாய்ச்சி, எல்லோரிடமும் நாம காட்டுற அன்பு தான் நாம பாய்ச்ச வேண்டிய நீர். அப்போ இதோட பலன் என்னவா இருக்கும்? அறக்கதிர் ஈன, அறம் அல்லது நற்செயல் தான் நமக்கு விளையும் கதிர், அதாவது பயன். இதையெல்லாம் எப்ப செய்யணும் தெரியுமா? சிறு காலை செய், அதாவது இளமை பருவத்திலேயே இதனை செய்யணும். வாவ்! இந்த விவசாய படிமத்தோட நேர்த்தி என்னை ரொம்பவே கவர்ந்துருச்சு. இத நாம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தா, அவர் ஏன் உண்மைய, அதாவது வாய்மைய எருவாக சொல்றாருன்னு தோணுது. ஒரு செடிக்கே நீர் எவ்வளவு முக்கியமோ, அதவிட முக்கியம் அதோட வேருக்கு தேவையான சத்து, இல்லையா? மிகச் சரியான பார்வை. உரம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாம மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கும். ஆனா அதுதான் செடிய வலிமையாக்கும். அதுபோல ஒரு மனிதனோட குணத்துக்கு உண்மை அப்படிங்கிறது தான் ஆழமான வலிமையை தருது. நிச்சயமா. மேலும் கடிஞ்சொற்களை ஏன் கடையா சொல்றார்? இன்றைய காலகட்டத்துல நம்ம மனச திசை திருப்புற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாத சமூக ஊடக பழக்கங்கள் கூட ஒரு வகையான கலைதான். நல்ல பயிரை வளர்க்கணும்னா முதல்ல அந்த களைகளை பிடுங்கி எறியணும் தானே? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா நீங்க சொல்றது எவ்வளவு பொருத்தம்னு புரியும். முனைப்பாடியார் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு சமண புலவர். திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரைச் சேர்ந்தவர். ஓ, சமண மதத்தைச் சேர்ந்தவரா? ஆமா. சமண மதம் எப்போதுமே அகிம்சை, உண்மை மற்றும் நன்னெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். விவசாயம் அப்படிங்கிறது பல மாதங்கள் பொறுமையா உழைச்சு ஒரு பயிரை உருவாக்குறது. ஒரு மனிதனோட நற்பண்புகளும் ஒரே நாள்ல வந்துவிடாது. ஆமா, அது ஒரு தொடர் செயல்முறை. இளமையிலேயே நற்பண்புகளை சிறுக சிறுக வளர்க்கணும் அப்படிங்கிற அறநெறிகளை தொகுத்து கூறறதால இவர் எழுதிய இந்நூல் அறநெறி சாரம் அப்படின்னு பெயர் பெற்றது. இதுல மொத்தம் 225 பாடல்கள் இருக்கு. அருமை. தேர்வுக்கான 40 முக்கிய ஒரு வார்த்தை வினாவிடைகள் அடங்கிய வேகமான கேள்வி பதில் சுற்று. நான் தயார். 1. வையம். உலகம். 2. வெய்ய. வெப்பக்கதிர் வீசும். 3. சுடராழியான். திருமால். 4. இடர் ஆழி. துன்பக்கடல். 5. சொல் மாலை. பாமாலை. 6. பொய்கையாழ்வார் பூமியை எதாக உருவகப்படுத்தினார்? அகழ்விளக்கு, அதாவது தகழி. 7. பொய்கையாழ்வார் கடலை எதாக உருவகப்படுத்தினார்? நெய். 8. கதிரவனை எதாக உருவகப்படுத்தினார்? விளக்கு. 9. பொய்கையாழ்வார் பிறந்த ஊர்? திருவக்கா. 10. திருவக்கா எங்குள்ளது? காஞ்சிபுரம் அருகில். சூப்பர். 10 கேள்விகள் சிறப்பா முடிஞ்சது. இதே வேகத்துல அடுத்த 10க்கு செல்வோம். 11. முதல் திருவந்தாதியை பாடியவர்? பொய்கையாழ்வார். 13. ஞானம். அறிவு. 14. பூதத்தாழ்வார் அன்பை எதாக உருவகப்படுத்தினார்? அகழ்விளக்கு. 15. பூதத்தாழ்வார் ஆர்வத்தை எதாக உருவகப்படுத்தினார்? நெய். 16. இடுதிரியாக எதை கூறுகிறார்? சிந்தை, அதாவது மனம். 17. பூதத்தாழ்வார் பிறந்த ஊர்? மாமல்லபுரம். 18. இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர்? பூதத்தாழ்வார். 19. அந்தம் என்பதன் பொருள்? முடிவு. 20. ஆதி என்பதன் பொருள்? முதல். 21. ஒரு பாடலின் இறுதி எழுத்து அல்லது சொல் அடுத்த பாடலுக்கு முதலாக அமைவது? அந்தாதி. 22. அந்தாதி எவ்வகை இலக்கியம்? சிற்றிலக்கியம். 23.
திருமாலை போற்றியவர்கள் 12 ஆழ்வார்கள். 24 ஆழ்வார்கள் பாடல்களின் தொகுப்பு. 4000 திவ்ய பிரபந்தம். 25 பிரபந்தத்தை தொகுத்தவர். நாதமுனி. 26 முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? மூவர். 27 முதல் ஆழ்வார்கள் யாவர்? பொய்கை, பூதம், பேயாழ்வார். 28 வித்து. விதை. 29 ஈன. பெற. 30 நிலன். நிலம். வாவ்! இறுதி 10 கேள்விகள். முடிவை நெருங்குறோம். 31 கலை, அதாவது களை. வேண்டாத செடி. 32 பைங்கூழ். பசுமையான பயிர். 33 வன்சொல். கடுஞ்சொல். 34 அறம் என்னும் கதிர்ப்பாடலின் ஆசிரியர். முனைப்பாடியார். 35 முனைப்பாடியார் பிறந்த ஊர். திருமுனைப்பாடி. 36 முனைப்பாடியார் சார்ந்த மதம். சமண மதம். 37 முனைப்பாடியார் காலம். 13ஆம் நூற்றாண்டு. 38 அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. 39 விளைநிலமாக எதை கூறுகிறார்? இன்சொல். 40 எருவாக எதை கூறுகிறார்? வாய்மை, அதாவது உண்மை. ஆஹா, மூச்சு விடாம 40 கேள்விகளையும் மிக சரியா பார்த்து முடிச்சிட்டோம்.